தீபாவளி பண்டிகைக்காக கடைகளில் பலகாரங்கள் தயாராகி வருகின்றன. அவை உடல்நலனுக்கு ஆரோக்கியமா, மக்கள் காலாவதி தேதியை பார்த்து வாங்குகிறார்களா என்பவை குறித்து நமது தந்தி டிவிக்கு பொதுமக்கள் அளித்த பேட்டியை பார்ப்போம். எல்லாருமே வீட்டுல பதார்த்தங்கள் செய்யறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு வியாதிகளும் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா எல்லாரும் வேலையில இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குடும்பத்துல 2 பேரும் 3 பேரும் வேலைகள் இருப்பாங்க. பணி சுமைகள் அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா வீட்டுல பதார்த்தங்கள் செய்யறது குறைஞ்சிட்டே வருது. அதனால கடையில வாங்கி அந்த பதார்த்தங்களை எல்லாருமே பயன்படுத்துறாங்க. அப்ப பயன்படுத்தும் போது அதுல சுத்தம் இல்லை. அது குழந்தைகளுக்கு கொடுக்கும் போதும் ரொம்ப சுத்தம் இல்லாத இருக்கும் போதும் அதிகமா வியாதிகள் பெரிய கொண்டே வருது தவிர எதுவுமே குறைஞ்ச பாடு கிடையாது. நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது தான் நமக்கு ஆரோக்கியம். கொஞ்ச நாள் வாங்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு அதை சாப்பிட்டதுலேயே தலை சுத்தல், மயக்கம் அதேமாரியெல்லாம் வருது. ஏன்னா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வாங்குறது இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே செஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம். அதேமாரி நீங்களும் செய்யுங்க. இதற்காக அரசாங்கம் சில வழிவகைகளை எடுத்தால் நன்றாக இருக்கும். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூன்றும் பாரம்பரிய உணவுகளை, பாரம்பரிய இனிப்பு வகைகள், உதாரணமாக முறுக்கு, அதிரசம், தட்டை, சீனி உருண்டை, ரவா உருண்டை போன்ற வகைகளை செய்தால் நன்றாக இருக்கும். அதே மக்களுக்கு தரமாகவும் சுவையாகவும் கிடைப்பதற்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும். அதற்கு சுய உதவி குழுக்களை ஊக்குவித்து இந்த அரசாங்கம் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயப்படி சிறப்பாக காலாவதி ஆகாமல் உணவுகளை நல்ல தரமாக வழங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். என் வீட்லேயே பார்த்தீங்கன்னா, ஆளை வச்சு கூப்பிட்றதுக்கு முறுக்கு, அந்த உருண்டை, அந்த புடலங்காய் உருண்டை சொல்லுவாங்க. அதெல்லாம் காலம் மலையிருப்பிச்சு. அதெல்லாம் பார்த்து கண்ணால் ஆகிப்போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முறுக்கு, அதிரசம் இதுதான் செய்கிறாங்களே தவிர புடலங்காய் உருண்டை, சீனி உருண்டை, ரவா உருண்டை செய்கிறதுக்கு ஆள்மானம் இல்லை. அந்த மாதிரி காலங்கள் மாறி போயிட்டு இருக்கு. இதை எப்படி எதில் முடியுமோ தெரியல, எனக்கும் தெரியல. இப்போ குழந்தை வேலை எல்லாம் இருக்கிறதுனால வெளியில தான் வாங்க வேண்டியதா இருக்கு. வெளியில தான் வாங்க வேண்டியதா. வெளியில இருக்க பொருட்கள் நம்பி வாங்குற அளவுக்கு தைரியம் வரல. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல எதுவுமே ஆரோக்கியமா இல்லை. எல்லாத்துலயும் கலப்படம் இருக்கு. ஸோ அரசு தான் இதை பார்த்து முடிவு எடுக்கணும். ஏன்னா இது குழந்தைங்கள்ல இருந்து ஒரு மெடிக்கலாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே அவங்க கவர்மெண்ட் செக் பண்ணி அனுப்புனாங்கன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதோ போகிறோம், வாங்குறோம், வைக்கிறோம். ஒரு நேரம் நம்மளும் பார்க்குறோம், ஒரு நேரம் அவசரத்தில் நம்மளும் பார்க்காம விட்டுறோம். கவர்மெண்ட் இது கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தின்பண்டங்கள் தயாரிப்பு குறித்து எமது செய்தியாளர் அந்தோனிராஜ் எழுப்பிய கேள்விக்கு, வீட்டில் நாமே தயாரிக்கும் பலகாரங்கள் தான் உடல் நலனுக்கு ஆரோக்கியமானது என ஒரு தரப்பினர் கூறியுள்ளனர். அதே சமயம் கடைகளில் வாங்கும் தின்பண்டங்கள் ஆரோக்கியமானதாக இருந்தால் அதை வாங்குவதில் தவறு இல்லை எனவும் மற்றொரு தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.